ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்டர் அண்ட் vlogs. இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நாட்டுக்கோழி போனோட சேர்த்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு குக்கரில் 2 to 5 டேபிள் ஸ்பூன் இல்லைனா 3 to 7 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஹீட் ஆனோடனே சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் பொரிஞ்சோடனே 3 to 4 ஆனியன் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். அது நல்லா ப்ரௌனிஷாக வர வரைய வதக்கிட்டே இருக்கணும். வளர்ந்தால் தான் நமக்கு ப்ரௌனிஷாக வரும், கண்ணாடி பதத்தை முறையில் வரும். இப்போ நல்லா வதங்கட்டும், கை விடாமல் கிண்டினே இருங்க, அப்போ தான் நல்லா செவந்து வரும். நமக்கு அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. நல்லா கிண்டினே இருக்கலாம். நம்ம அது நல்லா செவந்து வர வரை வெயிட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு டேஸ்ட்டாக ருசியாக வரும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அந்த ஃபுல் மசாலாவும் வெங்காயத்தில் இறங்குற வரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணோடனே தக்காளி ஆட் பண்ணி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் மசாலா ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நல்லா தக்காளி போட்டு கிண்டி மாசாக்கிடணும். 2 to 3 தக்காளி போட்டால் போதும். இப்போ மட்டன் மசாலா ஆட் பண்ணோடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணோடனே நமக்கு தக்காளி சட்னி மாதிரி நல்லா ஒரு பதத்தில் வரும், சூப்பராக ஒரு டெக்ஸ்சரில் வரும். டெக்ஸ்சரில் வந்தோடனே நம்ம இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டு அது ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொதித்த உடனே திருப்பி இன்னொன்று மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணோடனே 3/4 கிலோ நாட்டுக்கோழி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கூட மிக்ஸ் பண்ணலாம், இல்லை மொத்தத்தையும் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணால் அந்த கொஞ்சத்துலேயே எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். அதனால் நமக்கு எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மசாலா ஃபுல்லாக எசன்ஸ் ஃபுல்லாக நாட்டுக்கோழியில் இறங்கணும். இறங்குற வரையும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அது வேகிறதுக்கு நம்ம தண்ணி ஊற்றிடலாம். எவ்வளோ நாட்டுக்கோழி எடுக்கிறீங்களோ அவ்வளோ தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணியோ மசாலாவோ யூஸ் பண்ணணும். நான் 3/4 கிலோக்காக தண்ணியும் மசாலா மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி வேக வச்சதுக்கு விசில் போட்டு விட்டுடலாம். இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றணும்ல, அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சில் தேங்காய் எடுத்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் சோம்பையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4-10 மிளகு ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ விசில் போட்டோம்ல, விசில் போட்டதை திறந்து எண்ணெய் விட்டுருக்கோம். எண்ணெய் விட்டோடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த தேங்காய், அதை எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருந்ததை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணோடனே அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நேரம் ஒரு 1 minute to 2 minutes வெயிட் பண்ணுங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் ஆனோடனே அதோட கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள், கொஞ்சம் ஒயிட்டிஷ் கலரில் சேஞ்ச் ஆகுது. இப்போ நம்ம எல்லாமே சரியாக மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணோடனே நம்மளோட நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. மணத்துக்கு லாஸ்ட்டாக கொத்தமல்லி ஆட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். டாட்டா, பாய் பாய்.